இப்பொழுது நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் கடந்த 2 மாத காலமாக வாக்குச்சாவடிகளினுடைய முகவர்கள் பட்டியலை தயாரித்து வருகிறோம். ஏறத்தாழ 70% இந்த வேலை முடிந்துவிட்டது. துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, அரசியல் ஆட்சி மன்ற குழு செயலாளர், என் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய DRR செங்குட்டுவன் போன்றோர் தமிழ்நாடு பூராவிலும் குழுக்களாக அமைத்து அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து அங்காங்குள்ள மாவட்ட செயலாளர்கள் நடத்துகின்ற கூட்டங்களிலே கலந்து கொண்டு இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியலை ஏறத்தாழ 70% மாவட்ட செயலாளர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். ஆகவே ஆயத்த பணிகளிலே தீவிரமாக ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைக்கு தேர்தல் ஆணையர், தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி வாக்குச்சாவடிகளை 2 மடங்கு அதிகரிக்கப் போவதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அப்படியென்றால் அந்த பணியை இன்னும் தீவிரமாக்க வேண்டும். இனி ஏற்கனவே செய்த பணியை இன்னொரு முறை நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அவர் அப்படி சொல்லியிருக்கின்ற காரணத்தினால் தேர்தல் முன்கூட்டி நடத்தப்படுமா என்று கேட்டதற்கு அதற்கு வாய்ப்பு இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இன்றைக்கு முதல் இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. அதிமுகவை நிராகரிப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று பிரகடனம் செய்தவாறு ஊருக்கு மக்கள் கிராம சபை கூட்டங்களை பல்லாயிரக்கணக்கிலே திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி வருகிறது. லட்ச மக்களிடையே கலந்து கொள்கிறார்கள். அதை போல விடியலை நோக்கி ஸ்டாலினின் குரல் என்ற அந்த முழக்கம் 8 திக்கிலும் எதிரொலித்து வருகிறது. எனவே தீவிரமான பிரச்சாரத்திலே அவர்கள் ஈடுபட்டு அவர் தமிழகம் ஊராவிலும் இன்றைக்கு மக்களை திரட்டுகின்ற பணியிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று வருகின்ற கூடிய சூழலில் நடைபெற இருக்கிற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 200 இடங்களுக்கு குறையாமல் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. தேர்தல் முடிவுகள் அதைத்தான் காட்டப் போகின்றன. அப்படிப்பட்ட சிலை ஏற்படுகிற பொழுது தமிழகத்தினுடைய அரசியல் களம் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தில் நாங்கள் வாழ்த்து சொல்வதோடு, அப்படி அந்த களத்தில் 200 இடங்களுக்கு மேலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை தாங்குகிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்பது என்பது அது இப்பொழுதே எழுதப்பட்டுவிட்ட வரலாறாகிவிட்டது என்றுதான் எல்லோரும் கருதுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு உலகத்தை அதிர்ச்சியடைய செய்து தலைகீழாக புரட்டி போட்ட கொரோனா ஆண்டாக அதற்கு முந்தைய ஆண்டினுடைய கடைசி கட்டத்தில் சீன நாட்டினுடைய உகான் மாகாணத்திலே இருந்து புறப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் COVID-19 அந்த கொரோனா வைரஸ் உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 8,16,00,000 பேரை இது பாதித்திருக்கிறது. உலகத்தில் மொத்தத்தில் உலகத்தில் 17,80,000 பேர் இறந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் 8,16,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலியாக இருக்கின்றவர்கள் 12,092 பேர் தமிழ்நாட்டிலே கொரோனாவுக்கு பலியாகி இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்தியா முழுமையும் ஆக்கிரமித்திருக்கின்ற தலையாய பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை. இந்த 3 வேளாண் சட்டங்கள் என்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் என்பதை உள்ளிட்ட 3 வேளாண் சட்டங்களும் விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்கள், பொருளாதார நிலைமையிலே விவசாயிகளை அடியோடு படுகொலியிலே தள்ளப்புகின்ற சட்டங்கள், நியாய விலை கடைகள் இருக்காது, ரேஷன் கடைகள் இருக்காது, உணவு தானியங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அவற்றை விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். அப்படி கார்ப்பரேட் கம்பெனிகள் அவற்றை பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிப்பதற்கு வழிவகுப்பே தவிர பாடுபட்டு நெற்றி வேர்வை நிலத்திலே சிந்த உழைக்கின்ற விவசாயிக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது என்பதனால்தான் இன்றைக்கு 36வது நாளாக தலைநகர் சென்னையில், டெல்லியில்
தலைநகர் டெல்லியில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 52 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு வழக்கறிஞர் உட்பட 5 பேர் தற்கொலை செய்து கொண்டு மாண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த 3 வேளாண் சட்டங்களையும் ஆதரித்து எல்லோருக்கும் முன்னதாக, மற்ற மாநில முதலமைச்சர்கள் சொல்வதற்கு முன்னதாக தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரித்ததோடு மட்டுமல்ல, இவற்றை பாரதிய ஜனதா கட்சியினர் பரப்புரை செய்ய வேண்டும் என்று உபதேசமும் செய்தார். பாராளுமன்றத்தில் இந்த சட்டங்களை ஜனநாயகத்துக்கு விரோதமாக நிறைவேற்றினார்கள். ஆம், அவர்கள் வாக்கெடுப்பு முறையாக நடத்தப்படவில்லை. எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அவசரமாக ஏதோ சர்வாதிகார நாட்டிலே ஒரு சர்வாதிகாரி பிரகடனம் செய்வதைப் போல இந்த 3 வேளாண் சட்டங்களையும் நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றினார்கள். அதனை எதிர்த்து இன்றைக்கு லட்சக்கணக்கான விவசாயிகள் வாட்டி வதைக்கின்ற, எலும்பையே அப்படியே ஊடுருவி உருக்குகின்ற அளவுக்கு உறைபனி குளிரில் 36வது நாளாக லட்சக்கணக்கான விவசாயிகள், ஆண்கள் பெண்கள் அங்கே போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை ஆதரித்து கனடா நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடு கருத்து சொன்னதற்கு இந்திய அரசு கனடா நாட்டு தூதரை அழைத்து கண்டனம் தெரிவித்தது. அதற்கு பின்னரும் ஜஸ்டின் ட்ரூடு சொன்னார், நான் சொன்ன கருத்தை பின்வாங்க போவதில்லை, அங்கே விவசாயிகள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு பல்வேறு பகுதிகளிலே, கனடாவிலே, நியூயார்க்கிலே, கலிபோர்னியாவிலே, லண்டனிலே, நம்முடைய டெல்லியிலே நடைபெறுகிற விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கிலாந்து நாட்டு பிரதமர் இந்திய குடியரசு விழாவுக்கு வருவதாக ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டது. அவர் வருவாரா வரமாட்டாரா என்ற சந்தேகம் எழுப்பப்பட்டாலும் அவர் உறுதியாக வருவதாக செய்தி வந்திருக்கின்றது. போரிஸ் ஜான்சன் இங்கிலாந்து நாட்டு பிரதமர் இந்திய நாட்டினுடைய குடியரசு தின நிகழ்ச்சிகளை பார்வையிட, அந்த ஊர்வலத்தை பார்வையிட வருகிறார். ஜனவரி 26ஆம் தேதிக்கு இங்கிலாந்து நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கிலாந்து நாட்டு பிரதமரை சந்தித்து, நீங்கள் இந்தியா போகிறீர்கள், டெல்லிக்கு போகிறீர்கள், குடியரசு தின விழாவிலே கலந்து கொள்ள போகிறீர்கள், அதே டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகளுக்காக நீங்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் எடுத்து சொல்லி விவசாயிகள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று யார் சொல்லியிருப்பது? பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் அவர்கள், இந்தியாவிலே விவசாயிகள் போராடுவது கவலை தருகிறது, மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், உரிமைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் என்று ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர் அன்டோனியோ கட்டரஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இங்கே விவசாயிகளுக்கு விரோதமான ஒரு அரசு நடைபெறுவதனால்தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் இயற்கை வேளாண் மண்டலம் என்று காவிரி தீரத்தை அறிவித்து விட்ட இந்த அரசு, அதற்கு பின்னர் வேதாந்தா குழுமத்துக்கும், ஸ்டெர்லைட் நிறுவனத்தை நடத்துகின்ற வேதாந்தா குழுமத்துக்கும், ONGCக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை மத்திய அரசு புதிய லைசன்ஸ்கள் கொடுத்திருக்கிறது. இதை ஏன் கண்டிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அரசு? நீங்கள் வேளாண் பாதுகாக்கப்பட்ட மண்டலம் என்று காவிரி தீரத்தை சொல்லிவிட்டு அந்த காவிரி தீரத்தையே அழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு புதிதாக இந்த 2 கம்பெனிகள், இந்த கார்பரேட் கம்பெனிகளின் சர்க்காராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சர்க்கார் வேதாந்தா குழுமத்துக்கு லைசன்ஸும் ONGCக்கு லைசன்ஸும் கொடுத்திருக்கின்றது. இப்படி அதே நேரத்தில் அங்கு மேகதாட்டிலே அணை கட்டுவதற்கு 5900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துவிட்டு சட்டமன்றத்தில் அதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றிவிட்டு டெல்லியிலே சென்று கர்நாடக பிரதமரும் கர்நாடக முதலமைச்சரும் கர்நாடகத்தினுடைய மத்தியிலே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் போய் சந்தித்து பேசுகிற பொழுது மத்திய அரசு சொல்கிறது, மேகதாட்டு அணை கட்டுவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், அவர்கள் தாராளமாக கட்டிக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும், மிக பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும், மிக பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். காவிரி தீரம் பாலைவனமாகும், எத்தியோப்பியாவை போல பட்டினி பிரதேசமாகும், பஞ்ச பிரதேசமாகும். இதற்காக பல ஆண்டுகளாக நான் போராடி வருகிறேன். அந்த பகுதிகளிலே நடைபயணம் மேற்கொண்டு ஊராக சென்று இந்த 2 திட்டங்கள், ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள், இன்னொன்று மேகதாட்டு அணை பிரச்சனை, இது தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட கிர்னரி ஆஃப் சவுத் ஏசியா,
தெற்காசியாவினுடைய நெற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட தஞ்சை தரணியை பாலைவன பகுதியாக மாற்றும் என்று ஏற்கனவே எச்சரித்து வந்தோம். இப்பொழுது ஆபத்து நெருங்கி வந்துவிட்டது. தலைக்கு மேலே கத்தி தொங்குகிறது. தமிழக அரசு இதை பற்றி கவலைப்படவே இல்லை. அது மட்டுமல்ல, கெயில் குழாய்களை பதிப்பதற்கு அங்கே 7 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த விதமான அதற்கு ஆதரவும் கொடுக்காமல் போராடுகிற விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைக்கிறது எடப்பாடி பழனிசாமி அரசு. அதே போல உயர்மின் அழுத்த கோபுரங்களை அமைப்பது எங்களை பாதிக்கும் என்று விவசாயிகள் கூறியதற்கு பின்னரும் அவர்கள் அப்படி போராடுகிற விவசாயிகளை அவர்கள் எப்படி வரவரதா போன்ற சிந்தனையாளர்களை சிறையிலே அடைத்து இந்த அரசு, மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு, அங்கு அதற்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய மாநில அரசுகள் எப்படி சிந்தனையாளர்களை சிறையில் அடைத்து இன்றைக்கு அதிலே மகிழ்ச்சி கொள்கிறது. அதை போல விவசாயிகள் பிரச்சனை என்று சொன்னால் அவர்களை கைது செய்வதே ஒரே நோக்கமாக இருப்பதால் தான் தஞ்சாவூரில் அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற பேரணிக்கு வந்த விவசாயிகளை கள்ளக்குறிச்சியிலே, பெருமாநல்லூரிலே கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். எனவே நடைபெறுகிற அரசு விவசாயிகளுக்கு விரோதமான அரசு, பச்சை துரோகம் செய்கிற அரசு, வேளாண் பெருங்குடி மக்களுக்கு பச்சை துரோகம் செய்யக்கூடிய அரசு. அது மட்டுமல்ல, இந்தி சமஸ்கிருத திணிப்பு என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக வருகிறது. நம் தலைக்கு மேலே வெள்ளம் போவதை போல வருகிறது. இந்தியை எதிர்த்து எத்தனை பேர் ரத்தம் சிந்தி போராடினார்கள், எத்தனை பேர் உயிர்களை கொடுத்தார்கள், எத்தனை பேர் தங்களை தாங்களே தீக்குளித்து மாய்த்து கொண்டார்கள். 1938 30களிலே இருந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் நடைபெற்ற போராட்ட களத்தில் இருந்து அறிஞர்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட அறிஞர்கள், மறைமலையடிகள், சோமசுந்தர பாரதியார் போன்ற அறிஞர்கள் எல்லாம் போராடி, பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் மற்றும் எண்ணற்ற லட்சக்கணக்கான வீரர்கள் போராடி இந்தியை தடுத்து நிறுத்திவிட்டோம் என்று அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து இருமொழி திட்டத்தை அறிவித்ததற்கு நேர் எதிரான சூழலில் இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்ட படிப்பில் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்திக்கு அங்கு என்ன வேலை, சமஸ்கிருதத்துக்கு அங்கு என்ன வேலை? அதை போல காவிமயமாக்குவதிலே அவர்கள் கண்ணாக இருக்கிறார்கள். இப்பொழுது தொலைக்காட்சிகளிலே ஒரு 15 நிமிடம் சமஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக கல்வி தொலைக்காட்சி என்று தொலைக்காட்சிகளிலே, அரசு தொலைக்காட்சிகளிலே அந்த சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற வேலையை அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கேள்வி கேட்பார் இல்லை, நாதியற்று போய்விட்டதா இந்த தமிழ்நாடு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதை கொண்டு வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி, இதுவரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வானொலி இருந்தது. திருநெல்வேலி வானொலி என்றால் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குரிய பண்பாட்டுக்குரிய நிகழ்ச்சிகளை, அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சிகளை அந்த தொலைக்காட்சியிலே காட்டுவார்கள். இப்பொழுது என்ன அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றால், இனிமேல் மாவட்ட தலைநகர் சென்னையிலே இருந்து வருகிற வானொலியை தவிர மற்ற வானொலிகள் இயங்காது. இந்த வானொலி செய்திகளைத்தான், இந்த காட்சிகளைத்தான், இந்த செய்திகளைத்தான் அந்த வானொலி வெளியிடும் என்று. இது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாகும். அதை போல திருவள்ளுவருக்கு காவி வண்ணம் பூசுவதும் இது வந்து நெருப்போடு விளையாடுகின்ற வேலைக்கு சமமாகும். அதை போல இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய நன்மைகளுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என்பதற்கு நம்மை இயற்கை பேரிடர்கள், புயல்கள் நம்மை தாக்கின. நாம் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். 2015 சென்னை மழை வெள்ளத்தின் போது தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்ட தொகை 25,000 கோடி ரூபாய். ஆனால் மத்திய அரசு வழங்கியது வெறும் 1,738 கோடி ரூபாய். 2017 கடும் வறட்சி ஏற்பட்ட போது தமிழக அரசு கேட்டது 39,565 கோடி ரூபாய். கிடைத்ததோ வெறும் 1,748 கோடி ரூபாய் மட்டுமே. வர்தா புயல் சேதம் ஏற்பட்ட போது தமிழக அரசு 22,573 கோடி ரூபாய் நிதி கேட்டது. மோடி ஒதுக்கியது வெறும் 266 கோடி ரூபாய் மட்டுமே. ஒக்கி புயல் தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட போது தமிழக அரசு 9,302 கோடி ரூபாய் நிதி கேட்டது. மோடி அரசு கொடுத்ததோ வெறும் 133 கோடி ரூபாய் மட்டுமே. 2018 கஜா புயல் வீசி தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளான போது தமிழக அரசு 18,000 கோடி ரூபாய் நிதி தேவை என்று கேட்டது. ஆனால் பாஜக அரசு யானை பசிக்கு சோளப்பறி போன்று வெறும் 1,146 கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்தது. 2020 ஆண்டில், கடந்த ஆண்டில், இந்த நேற்றோடு முடிந்து போன ஆண்டில் நிவர் புயல்
புரவி புயலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு மத்திய அரசிடம் குறைந்த தொகை தான் தமிழக அரசு கேட்டிருக்கிறது. 3758 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளது. ஆனால் தரமாட்டார்கள். மிக குறைந்த தொகை தான் தருவார்கள். மத்திய அரசு இதுவரை நிதி ஒதுக்கீடு அறிவிக்கவில்லை. மத்திய அரசிடம் கோரியுள்ள நிவாரணம் அளிப்பதற்கு போதுமானதல்ல. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திலும் கரும்பு, நெல், வாழை சாகுபடி செய்து எல்லாம் நாசமாகி போய்விட்டது. அந்த விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும். நெல் உள்ளிட்ட அரைத்தொகை பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இறந்து போன கால்நடைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். வீடுகள் இழந்தவர்களுக்கும் படகுகளை இழந்த மீனவர்களுக்கும் நிவாரண தொகை வழங்கப்பட வேண்டும். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் வரையில் தமிழகத்துக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டு தொகை 12,250 கோடி ரூபாய் இதுவரையில் அளிக்கப்படவில்லை. ஆக மொத்தத்தில் தமிழக அரசு உதாசீனமாக கருதுகிறது, காலடியிலே கருதுகின்ற அரசாக கருதுகிறது. இவர்களும் காலடியிலே சேவகம் செய்வதை போலத்தான் அவர்கள் மத்திய அரசு செய்யக்கூடிய அநியாயமான அத்தனை சட்டத்திட்டங்களுக்கும் அவர்கள் அதற்கு உடந்தையாக இருந்து வருகிறார்கள். அதன் விளைவாகத்தான் நீங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது வந்தபோது, அப்படிப்பட்ட சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்த போது, மதச்சார்பின்மைக்கு விரோதமான சட்டங்களை கொண்டு வந்த போது தமிழ்நாடு அரசை நடத்துகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுக்கு தான் ஆதரவாக இருந்தது. இப்பொழுது மிக முக்கியமான ஒன்று மதமாற்ற தடை சட்டம். இந்த மதமாற்ற தடை சட்டங்களை உத்தரப்பிரதேசத்திலே, கர்நாடகத்திலே அவர் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆனால் கொச்சியிலே இருக்கக்கூடிய கேரள உயர்நீதிமன்றம், அலகாபாத் உயர்நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆணும் பெண்ணும் விருப்பப்படி கல்யாணம் செய்து கொள்ளலாம். அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அது அவருடைய சொந்த விருப்பம், சொந்த கருத்து என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அலகாபாத்தில் ஏற்கனவே திருமணமான ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த பையனும், ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு பையனும், இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டதற்கு அவர்களை பிரித்து அந்த பெண்ணை கொண்டு போய் அவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கிறோம் என்று சொல்லி 4 மாத கரு சிதைந்து விட்டது. உயர்நீதிமன்றங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. அதிலே ஒன்றும் அவர்கள் தடை செய்யவில்லை. ஆனால் இவர்கள் இந்த மதமாற்ற தடை சட்டம் என்று சொல்லி தனிமனித உரிமைகளை நசுக்கக்கூடிய வேலையிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேற்கு வங்க ஆளுநர் ஜெகதீப் தங்கார் என்பவர் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறார். முதலமைச்சரை விமர்சனம் செய்கிறார், அமைச்சர்களை விமர்சனம் செய்கிறார், அரசாங்கத்தை விமர்சனம் செய்கின்றார். அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் இந்திய குடியரசுத் தலைவரிடத்திலே மனு கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னதாக பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி, நடிப்புலகத்திலே மிகுந்த சிறப்பு செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதாக 17 அறிவித்தார்கள். உண்மையிலேயே கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இம்முறை அவர் செயல்பட்டார். அதற்காக பூர்வாங்க ஏற்பாடுகள் நடைபெற்றன. மாவட்ட வாரியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு அங்கு ஆதரவாளர்களை திரட்டி அடிப்படை வேலைகளை ஆரம்பித்து மன்றங்களே கிளை அமைப்புகளை போல செயல்படுத்தி உண்மையிலேயே அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் சொன்னார். நான் நிச்சயமாக கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொன்னார். அந்தபடிதான் செயல்பட்டு வந்தார். என் உயிரே போவதானாலும் கவலையில் என்று கூட சொன்னார். ஆனால் அவர் நான் அரசியலுக்கு வரவில்லை, கட்சி ஆரம்பிக்கவில்லை, மருத்துவர்கள் ஆலோசனை படித்து முடிவெடுத்திருக்க என்று சொன்னதை நான் வரவேற்கிறேன். காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்து கொண்டவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது லோ பிபி ஆச்சுன்னு சொன்னா அல்லது பிபி பிளக்சுவேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னா நிச்சயமா கிட்னி அஃபெக்ட் பண்ணும். கிட்னி அஃபெக்ட் பண்ணா உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். அதனால் தான் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இதனுடைய வலி எனக்குத்தான் தெரியும், நான் ஆரம்பிக்காதனுடைய வலி. இவரை நம்பி இவர் கட்சி ஆரம்பித்து வேட்பாளர்களை அறிவித்து அந்த கட்டத்தில் இவருக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் என்னை நம்பி வந்தவர்களை பலிகடா ஆக்க விரும்பவில்லை என்று சொன்னதற்கு அர்த்தம் அதுதான்.
அவரை நம்பி கட்சியிலே போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அவர்களுடைய நிலைமை எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து மனிதாபிமானத்தோடு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். நான் ஹைதராபாத் மருத்துவமனையில் அவர் இருந்தபோது அவரிடத்தில் நான் பேசினேன். மகிழ்ச்சிகரமாக பேசினார். நீங்கள் நல்ல பூர்ண உடல்நலம் பெற்று வர வேண்டும் என்று பேசினேன். அரசியலை பற்றி நான் கேட்கவே இல்லை. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அது பற்றி கருத்து சொல்வது சரியல்ல. நான் எந்த கருத்தும் சொல்லவில்லை. நீங்கள் நன்கு குணமாகி வர வேண்டும், வருவீர்கள், இயற்கை எண்ணெய் அதற்கு அருள் பொழிவாள் என்று சொன்னார்கள். நான் அதை பத்திரிகைகளுக்கு கூட சொல்லவில்லை. ஆனால் அவரை பொறுத்தமட்டிலே அவர் காரை விட்டு இறங்கி செல்லுகிற பொழுது வழக்கமாக செல்லுகின்ற அந்த உற்சாகத்தை காண்றோம். அதை பார்க்க பார்க்க மனதுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அந்த முடிவெடுத்த அன்று அவர் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள் போவதாக அந்த காட்சியை தொலைக்காட்சிகளிலே காட்டினார்கள். எவ்வளவு மனம் உடைந்திருக்கிறார் என்பதை காண முடிந்தது. ஆனால் அவரை புண்படுத்தி மீம்ஸ் போடுவது, முகநூலில் செய்திகள் போடுவது, அதை போல பண்பாளரான தமிழறிவு மணியன் அவர்கள் காமராஜருடைய அருமந்த சீடராக இருந்தவர், நேர்மையாளர், தலை சிறந்த எழுத்தாளர், தலை சிறந்த இலக்கியவாதி, மிகச்சிறந்த பண்பாளர். அவர் நான் இனி அரசியலுக்கு வரவில்லை என்று ரஜினி எடுத்த முடிவு. அவரை கலந்துதான் என்னிடம் முதலில் கலந்து பேசித்தான் அவர் அறிவிப்பதற்கு முன்பு என்னை அழைத்து பேசினார் என்று சொன்னார். ஆனால் அவரை பற்றி ரொம்ப துன்புறுத்தி இழிவாக அவரையும் அவர் குடும்பத்தினரையும் பற்றி போடுவது பற்றி அவர் மிக வருத்தப்பட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். அவரிடத்தில் நான் தொலைபேசியில் பேசினேன். மிக மனமுடைந்தவராக காணப்பட்டார். தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன், நண்பர்கள் யாரையும் குடும்பங்களை காயப்படுத்துகிற விதத்திலே தயவு செய்து இந்த மாதிரி மீம்ஸ் போடுறது, இந்த மாதிரி முகநூலிலே கருத்துக்கள் தெரிவிப்பதை தயவு செய்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அது குடும்பங்களில் இருக்கிறவர்களை எவ்வளவு மனதில் இரத்த காயத்தை ஏற்படுத்தும் என்பதை யோசிக்க வேண்டும் என்று நான் தொலைக்காட்சிகள் மூலமாக, பத்திரிகையாளர்கள் மூலமாக நான் நண்பர்களை கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான ஒன்று, 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட போது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைப்பு என்ற ஒரு சரத்து சேர்க்கப்பட்டது. அந்த இணைப்புக்காக வாக்கெடுப்பு நடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஜெயவர்தனை நான் எதிர்த்து பிரச்சாரம் செய்வேன் என்று கொழும்புக்கு போற ஒரு மாதத்திலேயே சொன்னார். ஆனால் மாகாண சபைகள் இருந்தன, மாகாண சபைகள் அமைக்கப்பட்டன. 13வது சட்ட திருத்தத்தின்படி மாகாண சபைகள் அமைக்கப்பட்டன. இப்பொழுது மைத்திரி சிறிபால சேனா சொல்லியிருக்கிறார், இந்த மாகாணங்களையே ஒழிக்கின்ற ஒரு நடவடிக்கையிலே அரசு ஈடுபட்டிருக்கின்றது. கொத்தபய ராஜபக்சேவனுடைய அரசு மாகாணங்களே ஒழித்துவிட போகிறது என்று சொன்னால், ஏற்கனவே லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு 90,000 விதவைகள் இருக்கிறார்கள். காணாமல் போறவர்கள் கதி என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை. அங்கே பௌத்த விகாரங்களை கொண்டு வந்து கட்டுகிறார்கள். முருகன் கோவிலிலே, சிவன் கோவிலிலே பௌத்த விகாரங்களை கொண்டு வந்து கட்டுகிறார்கள். முழுக்க முழுக்க ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தனித்து வாழ்ந்து ஒரு அரசமைத்து வாழ்ந்து வந்த தமிழ் தேசிய இனம் அழிக்கப்படக்கூடிய விதத்திலே இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்து லட்சக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு, லட்சக்கணக்கான தமிழர்கள், அப்பாவி தமிழர்கள், யுத்தத்தில் ஈடுபடாத தமிழர்கள் கொல்லப்பட்டதை 3 பேர் கொண்ட குழுவை பான் கி மூன் அமைத்த குழு தெரிவித்தது. அப்படிப்பட்ட கொடுமை நடந்த நேரத்தில் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை அழிக்கின்ற விதத்திலே மாகாணங்களை அழிக்கப் போகிறோம், மாகாணங்களே இருக்காது என்று கோத்தபய ராஜபக்சே அவர் முடிவெடுக்கிறார் என்றால் நான் இந்திய அரசை கேட்கிறேன். 1987 இந்திய அரசு ஒப்பந்தம் போட்ட போது இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது அல்லவா? நீங்கள் கேட்க வேண்டாமா? இந்திய அரசை கண்டிக்க வேண்டாமா? இந்திய அரசு நீங்கள் மாகாணங்களை கலைக்க கூடாது என்று வற்புறுத்த வேண்டும். இது தொப்புள் கொடி உறவுள்ள நாடு தமிழ்நாடு. ஈழத் தமிழர்களுக்கும் இங்கே உள்ள தமிழர்களுக்கும் தொப்புள் கொடி உறவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கிறது. தொப்புள் கொடி உறவே இல்லை என்றாலும் ஒரு நாட்டிலே மனித உரிமைகள் அளிக்கப்பட்டால் அதை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு உண்டு. இந்திய அரசு ஆனால் கூடி குழாவுகிறது. அஜித் தோவல் போய் வருகிறார், விருந்து சாப்பிடுகிறார், பேசுகிறார். இந்திய ராணுவ தளபதிகள் போகிறார்கள், கைகுலுக்குகிறார்கள், அங்கே கொண்டாட்டங்களை நடத்திவிட்டு வருகிறார்கள். எனவே நான் கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கின்றேன். இந்திய அரசுக்கு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு இந்தியா இலங்கை அரசு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் மனித உரிமை கவுன்சிலில் ஜெனீவாவில் இந்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும். இது பற்றி குரல் கொடுக்க வேண்டும். யுத்த காலத்திலே அப்பொழுது நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள், ஈழத்தமிழர்கள் படுகொலை, பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு, இசைப்பிரியா போன்ற பெண்கள் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளமாக நடைபெற்றன. இதை பற்றி விசாரிப்பதற்கு
சர்வதேச குற்றவியல் விசாரணை மன்றத்தின் மூலமாக விசாரிக்க வேண்டும். அதே போல உலகத்திலே பல நாடுகளிலே பொது வாக்கெடுப்பு நடைபெற்றிருப்பதனாலே பொது வாக்கெடுப்பு நடப்பதற்கு இந்திய அரசு குரல் கொடுக்காவிட்டாலும் பொது வாக்கெடுப்பு நடப்பதற்கு உலகத்திலே பல நாடுகள் நிச்சயமாக எதிர்காலத்திலே குரல் கொடுக்கும். இந்திய அரசு தன் கடமையை செய்ய வேண்டும். மனித உரிமை கவுன்சிலில் ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, 8 அமைச்சர்கள் மீது புகார் கொடுத்தார். கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் முதலமைச்சர் மீதே குற்றச்சாட்டு. அவர் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு உறவினர்களுக்கு, சம்பந்தி குடும்பத்தினருக்கு டெண்டர் வழங்கிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு முதல் 8 அமைச்சர்கள் மீது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை சந்தித்து புகார் கொடுத்து விட்டு வந்தார். இந்த புகார் கொடுத்து விட்டு வந்த இந்த நேரத்தில் இந்த புகார்கள் ஆணித்தரமான ஆதாரங்களோடு, சாட்சியங்களோடு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கவர்னர் நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் நீதிமன்றத்தின் மூலமாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை சூசகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை சொல்லியிருக்கிறது. 7 பேருடைய விடுதலை பிரச்சனையிலே ஏன் கவர்னர் அதை தூக்கி குப்பத்தொட்டியிலே போட்டு வைத்திருக்கிறார்? அந்த கோரிக்கையை 7 பேர் விடுதலையை உயர்நீதிமன்றமே கேட்கிறது. எதற்காக கவர்னர் தாமதம் செய்கிறார் என்று. நளினி, பேரறிவாளன், சாந்தன் முருகன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேரையும் உடனடியாக கவர்னர் விடுதலை செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இவர்கள் ஒப்புக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு கொண்டு போய் கொடுத்து விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான். ஆனால் கவர்னர் வேண்டுமென்றே இப்படி வைத்திருக்கிறாரே, இது பின்னாலே டெல்லி அரசு இருக்கிறதா, பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய அழுத்தம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 7 பேர் விடுதலையை தாமதமின்றி விடுதலைக்கு கவர்னர் உத்தரவிடுவதற்கு அரசு, தமிழக அரசு அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.